இன்று 26/5/2025 அமாவாசை திதி இருக்கின்றது. கூடவே கிருத்திகை நட்சத்திரம் சேர்ந்து வந்திருக்கின்றது. இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாடு நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மை பாதுகாக்கும் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? அதுதான் உண்மை. இன்று இரவு 9 மணியிலிருந்து 10 மணிக்குள் இடைப்பட்ட இந்த 1 மணி நேரத்தில் பின் சொல்லக்கூடிய இந்த 2 வரி மந்திரத்தை யார் ஒருவர் சொல்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அந்த காளி தேவியின் ஆசீர்வாதமும் முருகப்பெருமானின் ஆசீர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கும். அப்படி அமாவாசையான இன்று இரவு 9 மணியிலிருந்து 10 மணிக்குள் என்ன அற்புத சக்தி மறைந்துள்ளது? அந்த நேரம் சனிஹோரை. சனி பகவானுக்கு அதி தேவதையாக இருப்பவள் காளி. ஆகவே இந்த நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்தினால் இந்த வருடம் முழுவதும் நமக்கு எதிரி தொல்லை இருக்காது, ஏவல் பில்லி சூனியத்தால் பிரச்சனை வராது, கண் திருஷ்டியால் பாதிப்புகள் இருக்காது. இந்த குறிப்பிட்ட 1 மணி நேரத்தில் நீங்கள் பூஜை அறையில் உட்கார வேண்டும், விளக்கு ஏற்ற வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. உங்கள் வீட்டிலிருந்து எந்த இடம் அமைதியாக இருக்குமோ அந்த இடத்தில் மேற்கு நோக்கி அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கண்கள் மேற்கு திசையை பார்க்க வேண்டும். அவ்வளவுதான். மனமுருகி முன்னோர்களை வணங்கி முன்னோர்களது ஆசிர்வாதத்தையும் குலதெய்வத்தின் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு ஓம் மகாகாளி போற்றி போற்றி என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். அதன் பின்பு வேலும் மயிலும் துணை என்று 27 முறை சொல்லிவிட்டு பிறகு நிம்மதியாக தூங்க செல்லுங்கள். உங்களை பிடித்த பிரச்சனை எல்லாம் இந்த அமாவாசை இரவோடு சரியாகிவிடும். இது ஒரு அதி அற்புதம் வாய்ந்த சூட்சமமான வழிபாடு. சுருக்கமாக உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. காளியின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்துவிடும். உங்கள் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்தியும் சரி, உடம்பில் இருக்கும் கெட்ட சக்தியும் சரி வெளியே ஓடிவிடும். காளி தேவியின் சக்தியும் முருகப்பெருமானின் சக்தியும் உங்களை பரிபூரணமாக காத்தருளும். மேலும் இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கும் தெளிவான பதிவுகளுக்கும் இதிகாச கதைகளுக்கும் எளிமையான ஸ்லோக விளக்கங்களுக்கும் நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.